புதிதாக பரவி வரக்கூடிய நிம்பஸ் கொரோனா பாதிப்பு தொண்டைய பிளேடால அறுப்பது போல வலியை தருவதா பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதீத வலியை தரக்கூடிய புதிய வகை கொரோனா தொற்றால உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா, மீண்டும் ஏற்பட்டுள்ள கொரோனாவின் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்துமா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2019ஆம் ஆண்டின் இறுதியில முதலாக பரவிய கொரோனா தொற்று உலகையே புரட்டி போட்டுச்சு. லட்சக்கணக்கான உயிர்கள் பலியானதோட கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. கொரோனாவால உலக நாடுகள் முடங்கியதால கடும் பொருளாதார பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கொரோனா பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்த நிலையில அவ்வப்போது கொரோனா வைரஸ் தொற்று மக்களை விட்டு நீங்காமலே மிரட்டி வருது. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கொரோனாவின் ஒமிக்ரான் வகையை சேர்ந்த நிம்பஸ் NB1.8.1 என்ற புதிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு வருது. அமெரிக்காவின் கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி பகுதிகளையும் இங்கிலாந்திலையும் 10% அதிகமாக புதிய வகை கொரோனா திரும்பின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சீனா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தியா உள்ளிட்ட பகுதிகளையும் நிம்பஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது. வழக்கமாக காணப்படக்கூடிய இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி கொரோனா பாதிப்புடைய அறிகுறிகளாக கூறப்பட்டாலும் நிம்பஸ் வைரஸ் பாதிப்புல தொண்டை வலி அதிகமாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது தொண்டைய பிளேடால அறுப்பது போல வலிய புதிய வகை கொரோனா தொற்று தருவதா கூறுறாங்க ஆய்வாளர்கள். நிம்பஸ் வைரஸ் தொற்று அதீத வலியை கொடுத்தாலும் பெரிதளவுல உயிருக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால அச்சப்பட தேவையில்லைன்னு கூறும் எய்ம்ஸ் மருத்துவர் சஞ்சய் ராய், பாக்டீரியா பாதிப்பால தொண்டையை அறுப்பது போன்ற வலி ஏற்படுவதாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்கள் மாஸ்க் அணிவதால மற்றவர்களுக்கு பரவுவதை தவிர்க்கலாம் என்றும் கூறியிருக்காரு. இந்நிலையில நிம்பஸ் வகை கொரோனா பாதிப்பு உலக அளவுல வேகமா பரவினாலும் அது உயிருக்கு ஆபத்தான ஒரு தொற்று இல்லைன்னு உலக சுகாதார நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.